இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரேஷ்மாவோட நடிப்பு திறமைய பார்த்து அவங்களுக்கு பாரதி கண்ணம்மா 2 சீரியல் வாய்ப்பு கிடைச்சிருந்தது. ஆனா அந்த சீரியல் பாதியிலேயே முடிக்கப்பட்டதுனால அவங்களோட முழு திறமை சின்ன திரையில தெரியாமையே போயிடுச்சு. விஜய் டிவில ஒளிபரப்பாகிற தொடர்கள்ல நடிக்கிற நடிகர் நடிகைகளுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் இருக்கு. தற்பொழுது ட்ரெண்டிங்ல இருக்கிற சிறகடிக்க ஆசை சீரியல் நாயகன் வெற்றி வசந்த் ஷார்ட் பிலிம்ல தன்னோட கெரியரை தொடங்கி இருந்தாரு. ஒரு சில படங்கள்ல துணை நடிகராகவும் நடிச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் முத்து அப்படின்னா பட்டி தொட்டி எங்கும் தெரியும் அளவுக்கு அவரோட கதாபாத்திரம் புகழடைஞ்சிருக்கு. வெற்றி வசந்த போலயே சின்ன சின்ன குறும்படங்கள்ல நடிச்சு தன்னோட நடிப்பின் மூலமா அனைவரோட கவனத்தையும் பெற்றவங்க ரேஷ்மா பிரசாத். இவங்களும் வெற்றி வசந்தும் சேர்ந்து பல ஷார்ட் பிலிம்கள்ல நடிச்சிருக்காங்க. ரேஷ்மாவோட நடிப்பு திறமைய பார்த்துட்டு அவங்களுக்கு பாரதி கண்ணம்மா 2 சீரியல் வாய்ப்பு கிடைச்சிருந்தது. ஆனா அந்த சீரியல் பாதியிலேயே முடிக்கப்பட்டதுனால அவங்களோட முழு திறமை சின்ன திரையில தெரியாமையே போயிருந்தது. ஆனா அந்த குறைய சக்திவேல் சீரியல் தற்பொழுது தீர்த்து வச்சிருக்கு. சக்திவேல் சீரியல்ல மீனாள் அப்படின்ற கதாபாத்திரத்துல கலக்கிட்டு வராங்க ரேஷ்மா. ரவுடிகள் கூட சண்டை போடுறது, புகுந்த வீட்டுல எல்லாரையும் மிரட்டி எடுப்பது அப்படின்னு மீனாளோட ஆக்டிங் எல்லாரையுமே கவர்ந்திருக்கு. மிடில் கிளாஸ் குடும்பத்தை சார்ந்த ரேஷ்மா பல சோதனைகளுக்கு அப்புறம் இந்த இடத்தை அடைஞ்சிருக்காங்க. உருவ கேலிகள், நிறம் பற்றி விமர்சனம், அட்ஜஸ்ட்மெண்ட், டார்ச்சர் இதை எல்லாமே தனி ஒரு ஆளா நின்னு தகத்தெரிஞ்சு இன்னைக்கு சின்ன திரை நடிகையா வளர்ந்து நிக்கிறாங்க. சமீபத்துல ரேஷ்மா வாய்ப்பு தரத்துக்கு கூட இங்க அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்னு தைரியமா பேட்டி ஒன்னத்துல சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்காங்க. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.